ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், தமிழகத்தில் மீண்டும் தொடர் கனமழையான தொடங்கிவிட்டதுப்பா. அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் நம் தமிழகத்தின் அருகே நிலவி கொண்டிருக்கும் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக நம்ம தமிழகத்தின் கடலோரம், வடகடலோரம், தென்கடலோரம் சொல்லிட்டு தமிழகத்தில் கிட்டத்தட்ட இன்று மட்டும் பார்த்தீங்கன்னா 8 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையும், ஒரு மாவட்டத்திற்கு அதிதீவிர கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும் போது நிச்சயமாக நாளை எந்தெந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது வரும் அப்படின்ற மாதிரி கேள்வி எழுந்திருக்கும். அதற்கான பதிலும் இந்த ஒரே வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறோம் பசங்களா. ஸோ கவலை வேண்டாம், எக்ஸாம் படிக்கலாமா வேணாமா அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கும், அதையும் கிளியர் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரிங்களா? சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ரு தெளிவாக சொல்லிடும்பா. ஸோ இன்றை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையும், ஒரு மாவட்டத்திற்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அதிக கனமழை எச்சரிக்கையும் விடுத்தார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டுள்ள திருநெல்வேலி மாவட்டத்திற்கு, அதோடு மட்டும் இல்லாமல் கனமழை அதாவது மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டுள்ள மதுரை, சிவகங்கை, கன்னியாகுமரி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், தேனி மாவட்டம், தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி ஆகிய 8 மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்று கனமழை பொழியும் என்று எச்சரிக்கை விடுத்தார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கனமழையானது விட்டு விட்டு ஒரு சில இடங்களில் பொழிந்து கொண்டு தான் வருகிறது. அதுவும் குறிப்பாக நமது வடகடலோர மாவட்டமாக இருக்கக்கூடிய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு ஒரு சில இடங்களில் மட்டும்தான் கனமழை பொழியுது என்றும், மற்ற சில இடங்களில் மிதமான மழை தான் இருக்கு. சரிங்களா? இப்போ இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். நாளை பொறுத்த வரைக்கும் என்ன மேட்ரு ப்ரோ, அதாவது எங்களுக்கு காலேஜ் பசங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம்ஸ் இருக்கு, ஸ்கூல் பசங்களுக்கு செகண்ட் மிட்டம் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் படிக்கலாமா வேணாமா, லீவ் வருமா வராதா, இதை மட்டும் தெளிவாக சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே வார்த்தையில் தெளிவாக சொல்கிறேன். ஸோ நாளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் விடுமுறை என்பது ரொம்ப குறைவுதான்ப்பா. ஏனென்றால் தற்போது காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி கொஞ்சம் கொஞ்சமாக வலுப்பெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு வரும் நாட்களில் விடுமுறை வருமை தவிர்த்து நாளை பொறுத்தவரை அதிகபட்சமாக 1, 2, 3 இவ்வளவு மாவட்டம் தான் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் எதிர்பார்க்கப்படுமே தவிர்த்து 7, 8 மாவட்டம், 10, 15 மாவட்டம் அப்படிலாம் வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் மழையின் அளவானது இரவில் பொழிகிறது, காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் சுள்ளுன்னு அடிக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு விடுமுறை விடுவது பற்றி உங்கள் மாவட்ட ஆட்சியர்கள் சற்று கூட யோசிக்க மாட்டார்கள்ப்பா. அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் நம்மளுக்கு எப்போ விடுமுறை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கான தெளிவான பதில் சொல்றேன். 21ஆம் தேதி நம்ம தமிழகத்தின் அருகே ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி 22, 23, 24, 25 இந்த தொடர்ச்சியான நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வலுப்பெற்று புயலாக கூட மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வடகடலோர மாவட்டம், நம்ம தென் மாவட்டம், நம்ம மத்திய உள் மாவட்டங்கள் சொல்லிட்டு தமிழகத்தில் பரவலாக அனைத்து மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதிக்கு மேலே வந்து உங்களுக்கு விடுமுறை எதிர்பார்க்கலாம் தவிர்த்து இப்போதைக்கு வந்து உங்களுக்கு விடுமுறை வருமா கேட்டீங்கன்னா அதில் சந்தேகம் தான். ஏனென்றால் தமிழகத்தில் பரவலான மழை இருக்கக்கூடும், ஆனால் லேசான முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கனமழை இருக்கக்கூடும். அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் நம்ம சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, நம்ம தென் மாவட்டம், டெல்டா பகுதியிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள் கனமழை நிச்சயமாக இருக்கிறது. அதிகபட்சமாக பாதிக்கப்படும் பகுதிகளுக்கு மட்டும் விடுமுறை என்பது அறிவிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு கூட. சரிங்களா? இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி தொடர்ந்து எல்லா லைவ் அப்டேட்ஸ் உண்மையான தகவல் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்க இப்போதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாடா, பை பை.